இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. பலிகள் ஒன்றும் இல்லை, இந்த பலி செலுத்துறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. சக்தி இழந்த நேரத்தில் கூட சோதர பலிகளை செலுத்தலாம். சரியா? சரி, இப்பொழுது அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு, நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நன்மையை செய்ய வைத்தீர். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். நான் உம்மை நேசிக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நேசித்தீரே. நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டே, நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. அன்பின் தாப்பனே, இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சியிலிருந்து பச்சாபாளையம் அப்படிங்கிற அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். பச்சாபாளையம் அங்கேருந்து செல்வராணின்னு ஒரு சகோதரிக்கு அசுத்தாவி 84 அசுத்தாவி இருந்தது. கூப்பிட்டாங்க, வர சொன்னேன். ஒரு பெரிய வண்டியில் 6 குடும்பம், புருஷன் மஞ்சாதி. அதில் ஒரு பிள்ளைக்கு ஏற்கனவே வெள்ளை வெள்ளையாக இருந்து அது சுகமாயிருச்சு. அதனால அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பெரிய அற்புதங்களெல்லாம் நடக்குது. அந்த அதிகாலையில் வந்தாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை. வந்து அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டத்தை ஆரம்பித்தோம். 1 2 அல்ல, 84 பிசாசு ஒன்றொன்னா நடித்து காமிக்குது. ஒன்று நாக்க தள்ளிட்டு தூக்கலை தொங்குற மாதிரி. ஜெபம் பண்ண உடனே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ண மறுபடியும் ஆடுது. அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்த மாதிரி அப்படி. அப்புறம் இன்னொன்று தண்ணிக்குள்ளே விழுந்தது. இப்படி 84 பேரை சொல்லி அவங்க வீட்டுக்காரரு எழுதுறாரு அந்த பேரெல்லாம். அது எங்கிட்ட இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் 2 பசங்க நல்லா ஆயிட்டாங்க. அவங்கள போக சொன்னேன். போய் நீங்கள் குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த பிசாசு சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாட்ட சொல்லுமா, வெங்காயம் போடுக்கா, எண்ணெய் ஊற்றுக்கா, கடுகு போடுக்கா அப்படின்லாம் சொல்லுமா. உட்காந்து பெரிய கும்பல், அதான் 84 உட்காந்து சொல்லுமா, எல்லாம் செய்கிறேன். அப்புறம் அக்கா கடைக்கு போகலாம் வாங்க. இன்னும் கடைக்கு போகும்போது ரோட்டில் சுற்றிலும் பேசிகிட்டே வருங்களா, அப்படிக்கா இப்படிக்கா அங்கே பார்க்கான்னு. பஸ்ஸில் ஏறும்போது பஸ்ஸில் அக்கா எனக்கு டிக்கெட் எடு. பயங்கரமான அசுத்தாவிகள். இன்னும் நிறையா நான் சொல்லுவேன். சாப்பிடும்போது பல காரியங்களை கும்பலாக அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையில் ஒரு செவ்வாய்க்கிழமை உபவாசத்தோட ஜெபம்னா போயிட்டாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், நீங்கள் போய் 4 பேரும் 2 பசங்க ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் ஊழியத்துக்கு இப்போ ஒரு ஊழிய சபையில் போய் நீங்கள் பாடி துதிச்சு
அதுக்கப்புறம் அவங்க அதே போல் நான் சொல்கிறது போல் செய்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆர்டினேஷன் எடுத்தார். நாகராஜ் அவர். அந்த செல்வராணி நல்லா பாட ஆரம்பிச்சிச்சு. 2 பசங்களை அப்படி வளர்த்துனாங்க. ஒரு கோழிக்கடை, ஒன்று செலவு கடை, 2 கடையை வச்சுருக்குறாங்க. அதனால் கடவுள் கிருபையில் நல்லா ஆயிட்டாங்க. அந்த பையன், மூத்த பையனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை போய் வரோனாங்க. அப்படி அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போயிருக்கிறாங்க. போன உடனே வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்த உடனே சரி சரி அப்படின்ட்டு அந்த பையன் பேசாமல் இருக்குது. அவங்க அப்பா அம்மா நாகராஜும் செல்வராணியும் பேசாமல் இருக்காங்க. சரிங்க, நாங்கள் போய் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே சொன்னாங்க, அது என்ன பொண்ணா அது? ஐயோ, அப்படி ஒரு அட்டர் பிளாக், கருப்பு எத்தனையோ இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளவு கருப்பா? அதுவும் பொண்ணை போய் மாப்பிள்ளை கருப்பாக இருந்தாலும் கட்டிடலாம், பொண்ணு இவ்வளவு கருப்பாக இருக்கு. அதனால எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏங்க உங்களுக்கு இஷ்டமா? கணவனை பார்த்து கேட்டுச்சா, ஐயோ எனக்கு இஷ்டமே இல்லைப்பா. அது சொல்லிச்சா, ஐயோ எனக்கும் இஷ்டம் இல்லை. இந்த பிள்ளை போய் கட்டுறதுக்கு கூட என் பையன் எவ்வளோ நல்லா இருக்கான், அவன் மாநரமாக இருந்தாலும் நல்லா இருக்கான், அவனுக்கு ஒரு கலராக ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினச்சா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வெளியில் போயிடுச்சு. எப்போ உனக்கு அப்படிங்கும்போது போயிடுச்சு. அப்போ என்னை கூப்பிட்டாங்க. 3 பேர் 4 பேர் இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்கம்மா, இந்த மாதிரி உங்களால் எவ்வளவோ நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனால் நீங்கள் இப்போ பையனுக்கு பொண்ணு பார்க்க போனோம். அங்கே போனால் அந்த பொண்ணை பார்க்க சகிக்கலை. எத்தனை பொண்ணுங்க இருக்குது, அதனால என் பையனும் மாநரம் அப்படி கட்டுறக்கு இஷ்டம் இல்லைன்னு வந்துட்டோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வீட்டை காமிக்கிறார் ஆண்டவர். அவர் கிராமத்தில் பக்கத்தில் 2 மரம் இருக்குது, வேப்ப மரம் 2 மரம் இருக்குது. வீடு வாசல் சுற்றில இருக்கிற இடத்த காமிக்கிறார் ஆண்டவர். காமிச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய சித்தம்னு சொல்கிறாருமா அப்படின்னு. அப்போ இவங்க என்ன சொல்கிறீங்கக்கா அப்படின்ட்டு, எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறபடி அந்த வீடு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வீடு நீங்கள் பார்க்கல, ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாருன்னு சொன்னீங்களா, அதே போல் வீடு, அதே போல் 2 வேப்ப மரம், அதே போல் வாசல், சுற்றிலும் இருக்கிற அந்த கிராமத்து ஜனங்கள், அந்த வீடுகளெல்லாம். இது எப்படி உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் ஆவியான? ஆமாம் சொல்கிறாரு. அதனால ஆண்டவருடைய சித்தமாக மறுபடியும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மகன்கிட்ட சொல்லுங்கள். அப்போ ஆண்ட ஃபோனை கொடுத்த உடனே பேசினேன். அப்புறம் ஃபோன் பண்ணி வச்சுட்டு இந்த பையன் அடுத்த நாள் சொல்லிச்சான், அம்மா நான் அதே பொண்ணை கட்டிக்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம்மா, ஆண்டி சொல்லிட்டாங்க. ஆண்டி நமக்கு எத்தனையோ ஜபத்தில் நன்மை செய்திருக்கிறாங்க, கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் அந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன். பரவாயில்ல, கருப்பாக எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தரிசனமெல்லாம் அந்த வீட்டுக்கு போனது கூட சரியாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் மரத்தை வீட்டை சுற்றிலும் இருக்கிற இடம் வாசலெல்லாம் காமிச்சிருக்காரு. ஆண்டிக்கு என்ன தெரியும்? அதனால் ஆண்டவர் சொன்னபடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறேன் நான். அவங்களுக்கெல்லாம் சங்கடம். ஆனாலும் அந்த பிள்ளைய போய் மறுபடியுமா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், நல்ல வேலை செய்யுது. இன்றைக்கு நல்லா இருக்காங்க. ஒரு குழந்தையும் பிறந்து நல்லா இருக்குது. குழந்தையும் நல்ல கலராக இருக்குது, நல்லா இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, எங்கள் சபையில் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு கன்னடம். அவங்க பையனுக்கு நல்ல பையன், வாட்ட சாட்டமாக சந்தோஷம்னு சொல்லி அதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்க. இப்போ நான் ரட்டை உடுத்தி ஜெபம் பண்ணுறேன் சர்ச்சில். ரட்டை போட்டு சாம்பலை போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் 25 வருஷமாக. அது நான் என் சபையை தவிர வேறு யாரும் நடத்துறது இல்லை. அது நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா கேட்டிங்கன்னா அது எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுவேன். அப்போ ஆவியானவர் சார் ரட்டு உடுத்தி ஜெபத்துக்கு அந்த குடும்பத்தை வர சொல்லணும். அப்போ அந்த அம்மா வந்தாங்க, ஐயா 2 பேரும் சேர்ந்து, ராமன் லலிதா அவங்க. அப்புறம் ஜெபம் பண்ண உடனே ஒரு பொண்ணுக்கு உடனே அடுத்த வாரத்தில் ஒரு பொண்ணுக்கு கூப்பிட்டாங்க மைசூரில். அவங்க இங்கே இருக்கிறாங்க. அங்கே சொல்லும்போது ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, நல்ல குடும்பம், 2 பொண்ணுங்க, ஒரு பையன். நீங்கள் வந்து பாருங்கள். பையனும் இந்த சந்தோஷ் ஹைட்டாக கலராக நல்லா போய் அங்கே பார்த்துரு 2 பேரும் அப்பாவும் மகனும் போய் பார்த்தாங்க. அந்த பொண்ணு காப்பி கொண்டு வந்துச்சான், இந்த பொண்ணு மாதிரியே. அப்போ உடனே இவங்க பார்த்தாரா அந்த ஐயா ராமண்ணான்னு சொல்லுவோம். பார்த்துட்டு காப்பியும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்துட்டு அப்போ இவர் அந்த பையன்
அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டு வர்றோம். கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு சொல்லிட்டு வந்துருச்சு. இவர் என்ன சொன்னாரா, அது என்ன பொண்ணா, முகமெல்லாம் அப்படி முகப்பரு அப்படி பிள்ளை சிகப்பாக இருக்குது, அங்கங்கே கருப்பு கருப்பாக அப்படி இருக்குது. ஐயோ எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் சொல்லி எங்கிட்டையும் சொன்னாருமா, எனக்கு அந்த முகத்தை பார்க்க முடியல, ஒரே ஓட்ட வெளியில் வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம், என் மகன் வீடு அங்கே இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், எனக்கு பிடிக்கலன்னு. அப்போ இந்த பையன் சொல்லிச்சு, அப்பா எந்த பொண்ணையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அது இப்போ அப்படி இருக்குது முகப்பரு, அது சரியாக போயிடும், பணம் கொடு காசு கொடு நகையெல்லாம் கேட்காதீங்கப்பா ஏன்னு சொன்னால் எனக்கு நிறைய பொண்ணுங்களை பார்த்தீங்க அமையலை. ஆனால் இந்த இது கடவுள் கிருபையில் ஜபத்தில் வச்சு நம்ம வந்திருக்கோம். ராணிக்காவும் சொன்னாங்க நல்ல வாழ்க்கை உனக்கு இது அமையும்னு சொன்னாங்க. அதனால இது கடவுள் கொடுத்தது, அதனால் இந்த பொண்ணு எனக்கு போதும்ப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும். ரொம்ப சங்கடமாக போச்சு. ஆனால் நான் அங்கே போனேன், கல்யாணத்துக்கு போகும்போது மைசூரில் அந்த பொண்ணு நிறைய பேர் வந்து உடனே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் சொல்லியிருப்பாங்க, இவங்க தான் எங்கள் மொழி இவங்க. உடனே அந்த பொண்ணு இப்போ இங்கே வந்துருச்சு ஊட்டிக்கு, முகமெல்லாம் பளபளன்னு இருக்குது, அந்த பருவெல்லாம் இல்லை. 2 குழந்தைங்க ஏஞ்சல் மாதிரி பிறந்திருக்கு, 2ம் ஒரு 4 வயசும் 2 வயசும் குழந்தைங்க அப்படியே தங்க மாதிரி இருக்குது. சபையில் தூக்காதவங்க யாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று ரட்சிக்கப்பட்ட பசங்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு நான் இப்போ சொல்லலை, பிள்ளைகளுக்கு தெரியும். பொண்ணு அமையணும்னு சொன்னால் முதல்ல எந்த வாலிப பையனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு முதல்ல எப்படியோ இருந்தாலும் சின்ன பையன் எப்படி வாழ்ந்தாலும், ஆனால் தனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்து ஒரு வாழ்க்கை துணை வரும்போது நிச்சயமாகவே ஆண்டவருக்குள்ளே வரணும், ரட்சிக்கப்படணும். கடவுளுக்குள்ளே இருந்தால் வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுப்பார். இந்த 2 பேர்த்துக்கும் கர்த்தர் வாழ்க்கை துணையை கொடுத்தார். இல்லை சிலர் போன உடனே அவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும், அவ்வளவு நகை வேணும், இவ்வளோ நகை வேணும், என்னென்னமோ கேட்பாங்க பசங்க. ஆனால் அதெல்லாம் அமையுமா? அப்படி வர்றவங்களெல்லாம் கொஞ்ச நாளில் சண்டை போடுவாங்க, பிரிஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கிறதில்ல. இஷ்டத்துக்கு ஒன்று நீ பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி, ஆனால் பெற்றோர் வந்து கேட்குற அந்த வரதட்சணை அதெல்லாம் கேட்பாங்க, அந்த பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீங்க பசங்களே. அதே போல் பெற்றோர் வந்து தம்பி இது நல்ல வாழ்க்கை அமைன்னு சொல்லும்போது அதை கேளு. இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், இப்படித்தான் வேணும், அப்படி வேணும் அதுவும் சொல்லாத. வாழ்க்கை அப்படிங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா மொழிகள்லையும் 1000 காலத்து பயிர். அது யார்கிட்ட கொடுக்கணும், அது யார் தீர்மானிக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் தீர்மானிக்கணும். எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த உலக தோற்றத்தில் உலகம் உண்டாகும் போது ஆண்டவராக்கிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கி ஒரு துணையை உருவாக்கினார், ஒரு எலும்பு, ஒரு வெலா எலும்பை உண்டாக்கினார் ஆண்டவர். அதனால அந்த கணவன் மனைவியுடைய ஆசீர்வாதம் வந்து ஏசப்பாட்டத்தான் இருக்கு. நீங்கள் தேவன்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவற்றை கேட்கறதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் தினம் பைபிள் வாசிங்க, இது வரைக்கும் வாசிக்கலையா பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு ஒழுங்காக போங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு வாழ்க்கையில். நான் கூட வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப செல்லமாக இருந்தேன், ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னால் தான் எனக்கு வாழ்க்கையே, கல்யாணத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கை. பணக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அது வாழ்க்கையே இல்லை. திருமணத்துக்கு முன்பாக வாழ்க்கையே கிடையாது. என்ன கோடீஸ்வரியாக இருந்தாலும் என்ன ஏழையாக இருந்தாலும் அது வாழ்க்கையே கிடையாது. காத்திருக்கணும். ஏசப்பா கிட்ட சொல்லிட்டா நமக்கு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். அதனால இந்த 2 பசங்களுக்கும் இந்த 2 பேருமே கர்த்தர் கீழ்ப்படிஞ்சாங்க, ஜெபத்தை கேட்டாங்க. சொன்ன உடனே அப்பா அம்மாவால் நீ வரவேலை வேண்டாம், அந்த தம்பியும் அப்படித்தான் சொல்லிச்சு, திருச்சி தம்பியும் இந்த தம்பியும் இல்லை வேண்டாம் போதும் நகையும் ஒன்றும் வேண்டாம். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. வீடு வாசல் சொத்து சுகம் படிப்பு வேலை எல்லாம் அந்த தாயும் தகப்பனும் படாத பாடுபடுவாங்க. நல்ல உடையை உடுத்திக்க மாட்டாங்க அந்த அம்மா, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. டிஃபன் இல்லையா
ஐயோ பரவாயில்ல, நம்ம எவ்வளோ காலம் சாப்பிட்டோம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, பட்னியாக இருப்பாங்க. நல்ல உடைகள் எல்லாரும் போடுவாங்க, ஐயோ பிள்ளைகளுக்கு இந்த காசு இந்த உடைகள் வாங்கணும். இப்படி நிறைய பெற்றோர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் பொதுவாக நான் சாரிகளெல்லாம் பார்த்தா இந்த ஷோகேஸில் இருக்கிற சாரி தான் எனக்கு பிடிக்கும், அப்படி கட்டுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகள் பெருசானதுக்கப்புறம் என் மூத்த பிள்ளைகள்லாம் ரொம்ப சூப்பர் கலராக இருப்பாள், ரதின்னு கூடுவாங்க. அந்த புடவையை பார்த்த உடனே நான் நினைப்பேன், இந்த புடவையை என் பொண்ணு கட்டினா நல்லா இருக்கும், வாங்கிட்டு வரணும். அதே போல் எங்கேயாச்சும் சாப்பாடு விருந்தில் அப்போ என் பிள்ளைகளுக்கு இந்த நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், கறி மீன். சாப்பிடும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கையோ, இந்த சாப்பாடு இந்த மீன் கறியெல்லாம் பிள்ளைங்கள் சாப்பிடுவாங்களே அப்படின்னு. அப்படி நல்ல பெற்றோர் பிள்ளைகளை என்னென்னத்தையோ கவனிக்கிறாங்க. சொத்து சேர்த்து வைப்பாங்க, காசு சேர்த்து வைப்பாங்க, அநாகரிகமாக இருப்பாங்க, தோட்டங்களில் நாள் முழுவதும் வேலை செய்வாங்க, ஓய்வில்லாமல் வேலை விடிய காலம் ராத்திரியில் எந்திரிச்சு போய் வேலை செய்வாங்க. இப்படி எல்லாம் செய்து சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அதுங்களுக்கு கஷ்டமே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் தாப்பம் படுற கஷ்டமே தெரியாது. கஷ்டத்தை எல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு பிள்ளைகளை நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. நான் வேதம் சொல்லுகிறது, நீ இத்தனை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு படிப்பு வேலை அதெல்லாம் கொடுத்துட்டு வாழ்க்கை துணையே பெற்றோர் கொடுக்க முடியாதுங்க. நல்லா கவனிச்சுங்க. வாழ்க்கை துணை இருக்குதே, அது அந்த பெற்றோர் கவனிக்க முடியாது. வேற யாரும் முன்னால் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர் அப்படியெல்லாம் நானும் சொல்ல முடியாது. எனக்கு எங்கள் அப்பா சொன்னா தான் நான் சொல்லுவேன் அந்த பையனுக்கு பிள்ளைக்கு. அதனால இந்த வசனம் வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்க எல்லாமே உனக்கு பிதாக்கள் வைக்கலாம், எல்லாம் உனக்கு நீ நம்புற எல்லாம் வைக்கலாம், ஊழியக்காரர்கள் கூட வைக்கலாம். ஆனா புத்தி உள்ள மனைவி யார் கொடுப்பாங்களா? கர்த்தர் அருளும் ஈவு. புத்திசாலியான அழகு அந்தஸ்து பெரும் அதெல்லாம் இல்லைங்க. முதல்ல புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கணும். இது 31வது அதிகாரத்துல நீதிமொழிகள் எப்படி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருக்குது. இந்த பொண்ணு கிடைக்கணும்னு சொன்னா நீ ஆண்டவற்ற நீ உபவாசம் பண்ண. எந்த பையனா இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கை உனக்கு வரணுமா, நல்ல கணவன் வரணுமா, நல்ல மனைவி யாரும் கொடுக்க முடியாது, எல்லாம் உனக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. ஆஸ்தி வாஸ்தி சொத்து நகை நட்டு வீடு வாசல் எல்லாம் உனக்கு பெற்றோர் பிதாக்கள் வைக்க சுதந்திரமா. பட்னியா இருந்து உனக்கு அவங்க செய்யற வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீ எடுத்துக்கோ, செத்ததுக்கு அப்புறம் இப்பவே எழுதி வச்சிருவாங்க உங்க பேர். ஆனா நல்ல மனைவி நல்ல கணவன் அவங்க தர முடியாது. அதனால போன வாரத்தில் பேசினதை கூட நீங்க பார்த்தீங்க. இந்த வாரத்தில் சொல்றேன், அந்த திருச்சியில் இருக்க அந்த பச்சாபாளையம் செல்வராணி அந்த பையனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்தார். அவங்க இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வாழ்க்கையை சொன்னார், தரிசனத்தில் காட்டி. அதனால இன்றைக்கி நீங்கள் நல்ல வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அழகு அதெல்லாம் பார்க்காதீங்க. குணசாலியான ஸ்திரீ, ஒரு குணசாலியான ஸ்திரீ உங்களுக்கு வேணும். இந்த பையன் சொல்லிச்சான், இல்லை ஆண்டி சொன்னாதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த செல்வரானுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அந்த பெரிய அற்புதம் யாரும் செய்ய முடியாது. 84 பிசாசு இப்போ அவங்க பார்த்துட்ருப்பாங்க. எங்கள் ஊரில் எங்கள் சபையில் இருக்கவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். அந்த 84 கூட ஒரு ஊழியக்காரரை வர சொன்னேன். அவங்களும் வந்தாங்க. அவங்க தலையில் அந்த ஊழியக்கார் கை வச்ச உடனே அந்த அசுத்தாவி சொல்லுது, போ கையெடு, நீ யார் என் தலையில் கை வைக்கிறதுக்கு அப்படின்னுச்சு. அதை குறைய நான் சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை வரம் போல் இருக்குது. அதனால கத்தோடு அந்த பச்சாபாளையத்தில் இருக்க அந்த சகோதரியை கர்த்தர் விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி அதோடைய முடிவு என்னென்ன ஊழியக்காரியாக மாற்றுவேன். நம்புறீங்களா நீங்கள்? அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் எப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டா ஒரு ஊழியக்காரியாக மாற்றுற. சாதாரணமாக அசுத்தா பிடித்தவங்க, குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, பொல்லாத காரியங்களை செய்கிறவங்களெல்லாம் கர்த்தருக்குள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவர்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார். வேதத்தில் 91 சங்கீதத்தில் வாசிக்கிறது,
அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டா போதும், அறிந்து கொண்டா போதும். ரட்சிப்பு அப்படிங்கிறது நீங்கள் யாரும் விலைக்கு வாங்க முடியாது. உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் வாங்குவாங்க, ரட்சிப்பை வாங்கி உங்களுக்கு வைக்க முடியாது. ஒன்று செய்யலாம், அவங்க முழங்கால் தேஞ்சு கண்ணில் அப்படியே கண்ணீர் வடிச்சுப்பா. பேதுரு ஆண்டவரை தெரியாதுன்னு மறுதளிச்சதுக்கப்புறம் மனம் கசந்து அழுதாராம். மனம் கசந்து அழுதாருன்னு வேதம். அந்த மனம் கசந்து அழுததுல இந்த கண்ணில் ரெண்டும் அப்படியே ஆறு வற்றி போனா மணல் எப்படி தெரியும், அப்படி இருந்ததான். அப்போ ஒரு ஆண்கள் அப்படி அழுதா, பெண்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுகணும். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அழுது பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க அப்படி செய்யறீங்களா? எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ரட்சிப்பை பத்தி தாய் தாப்பனுக்கு அக்கறை இருக்குதா? நீங்க செய்து பாருங்க. அழியாத சொத்து நீங்க வாங்கி வைக்கிறதெல்லாம் ஒரு வேளை ஒண்ணுமெல்லாம் போயிடும். ஆனா நீங்க கொடுக்கிற ரட்சிப்பு, நீங்க வழிகாட்டுகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கடைசி மட்டும் அவங்க உண்மை ஆண்டவரை புகழுவாங்க. ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன அந்த தாயின் தாப்பனை எப்படி வளர்த்தாங்க, எப்படி வளர்த்தாங்க, அவங்க எப்படி இருக்காங்க. எப்படி இருந்த பசங்க இன்னைக்கு காசு பணம் இல்லை, சொத்து சுகம் இல்லைன்னாலும் ரட்சிப்பை தாயின் தாப்பன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கண்ணீரோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அப்பா எங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல எந்த பொண்ணு இருக்குதுன்னு, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த ஊர்ல அப்படி ஆண்டவர் செய்வார். இங்க செய்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியா ஆசீர்வாதமா இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அது போதாது, எனக்கு திருப்தி இல்லை, என்னுடைய சந்ததிகள் எல்லாம் உடைய வருகை மட்டும் என் பிள்ளைங்க இருக்கணும், ஊழிய செய்யணும், என்னுடைய கடைசி சந்ததி வரைக்கும் நீங்க வர்ற வரைக்கும் அவங்க ஊழிய செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதனால பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. அன்பின் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் சேர்த்து வைக்கிற சொத்தை காட்டிலும் பெற்றோர் தினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை நீங்க வளர்த்து பாருங்க. அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உட்கார்ந்து ரட்சிப்புக்காக ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவரே உலகத்துல என்னத்தையோ சம்பாதிச்சாலும் அழிந்து போகிறது. ஆனா ரட்சிப்பு ஆண்டவரே, ரட்சிப்பு ஒரு வாழ்க்கையில வந்துருச்சுன்னா ஒரு கிரேட்டாக மாறுறாங்க ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே. வேற எதையும் எங்களுக்கு முதல்ல வேண்டாம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்க சொல்றீங்க. மத்தேயு 6:33 ஆண்டவரே, முதல்ல உங்களை தேடணும் ஆண்டவரே. முதல்ல உங்களை தேடும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்காக கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்க பேர்ல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. இப்பொழுது முழங்கால நில்லுங்க, முக்காடு போடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த நேரம் ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திங்க. இந்த நேரத்தில் உடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி அபிஷேகம், அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானவர், வரங்கள், கிருபைகள், குணமாக்குகிறவரும், பேசுகிறவரும், பாடுகிறவரும், ஜெபிக்கிறவரும், எல்லாவற்றையும் நாவுகள் அவிழ்க்கப்படுது, கட்டுகள் ஒட்டைக்கப்படுது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளட்டும் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. நல்ல நல்ல வாழ்க்கை துணை வேண்டாம் ஆண்டவரே. குடும்பமாக ஆராதிக்கிற மக்களை இணைத்து வைங்க ஆண்டவரே. ஏழை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வாழ்க்கை சீரழிந்து போகிறது ஆண்டவரே. கொஞ்ச நாட்கள் கூட வாழ முடியறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும் போது அவருடைய சந்ததி சந்ததியாக உம்மை தோத்தரித்து, உம்மை துதித்து, உமக்கு பலி செலுத்தி உமக்காக வாழ ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. பெற்றோருடைய உள்ளத்துல பேசுங்க. பிள்ளைகளுக்காக என்ன சம்பாதித்தாலும் ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒரு நாள் மரித்து போனாலும் குறை சொல்லுமா, அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, வீடு வாங்கி வைக்க சொல்ல மாட்டாங்க. ரட்சிப்பை கொடுத்துட்டாங்க, இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சொல்லுவாங்க ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே. பெற்றோருடைய உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுடைய, வாலிப பையனுடைய உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய பாஷை பேசுகிற மக்களாக அதே போல வாழ்க்கையை நீங்க இணைத்து வைங்க ஆண்டவரே.
இணைத்து வைப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்ற துணை ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கல்ல, ஆதாமுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி, அதே போல நீங்க இந்த பிள்ளைகள், வாலிப பையன்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பொழுது ஏற்ற துணையை நீங்க தருவீங்க. வயசு, படிப்பு, அந்தஸ்து, விசுவாசம் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் சரியான துணையை நீங்க தருவீங்க. யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் வஞ்சிக்க முடியாது. எத்தனையோ 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி. 1000 பொய் சொல்லி கல்யாணம், அது ஒரு நாள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி வரவே வராது ஆண்டவரே. ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க. மனம் திரும்புங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை என்ன தொடுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்ன ரட்சியும் ஆண்டவரே, என்ன ரட்சியும் 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 சொல்லுங்க. வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு போங்க, வாலிப பிள்ளைகளுடைய கூட்டத்திலே பங்கு பெறுங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து பெற்றோரை கனப்படுங்க, உடன் பிறந்தவர்களை நேசிங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மக்களை தேடி போங்க. ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்க, ஊழியக்காரிகளை கனம் பண்ணுங்க. அப்படியே வார்த்தையை கேளுங்க, மற்றவருடைய வார்த்தையை கேட்காதீங்க. எந்த குடும்பமாக இருந்தால் கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரன் ஊழியக்காரிகளை நேசிப்பீங்கன்னா அவங்க சரியானபடி வழிகாட்டுவாங்க. அவங்க வழிகாட்டுவாங்க. அந்த வழியில ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க நடத்துவீங்க. மற்ற ஊராருடைய காலத்தை, சொந்த பந்தத்தில் உள்ள அவங்க ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உறவு வைங்க. ரட்சிக்கப்பட்ட பையனோடு நீங்க சேருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையோடு நீங்க சேருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எந்த வாலிபனா இருந்தாலும், எந்த வாலிப பிள்ளையா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தேடுங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தேடுங்க. அவர்களோடு பேசுங்க, அவர்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமான காரியங்கள், துணைகள் ஆண்டவரே, வேலைகள், வருமானங்கள், வீடு வாசல் எல்லாவற்றையும் நீங்க தருவீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த அபிஷேகம் உங்க பேர்ல இறங்கட்டும். உங்க முகத்தை பார்க்கும் பொழுதே அபிஷேகத்தால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. மோசே 40 நாள் உபவாசம் பண்ணாலும் அந்த முகத்துல அபிஷேகம் இருந்தது ஆண்டவரே. அதுபோல உங்க முகத்திலேயே நீங்க உபவாசிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க மாறுவீங்கன்னா உங்கள் பேர்ல அந்த அபிஷேகம் இறங்கும். அந்த மகிமை, அந்த வெளிச்சம், அந்த ஆசீர்வாதமான கிருபை உங்களை மூடி மறைக்கும்னு சொல்றீங்க ஆண்டவரே. செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் மூலமாக அநேகம் பேர் ரட்சிக்கப்படணும். இவர்களை பார்த்து அநேகம் பேர் கடவுளை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவங்க உண்மை பார்க்கட்டும். என்னை கண்டவன், சீஷர்கள் கேட்குறாங்க, பிதாவை நாங்கள் பார்க்கணும்னு. அவர் சொன்னது, என்ன கண்டவன் பிதாவை கண்டான். எங்களை பார்க்க உண்மை பார்க்கணும். அப்படி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623221005210, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078955776, IFSC கோட் IDIB 0000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 944360041557.